டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமாத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து நேற்றுக்கு வந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபெயில் ஆகிருப்பாங்க, அரியர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்போ என்ன டேட்டில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றது டீட்டெயில்ஸை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மே 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தனித்தேர்வர்கள் அரியர் வச்சுருக்கவங்க அவங்களும் 16ஆம் தேதி வியாழக்கிழமைலேருந்து 1ஆம் தேதி சனிக்கிழமை வரையே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். காலை 11 மணிலேருந்து மாலை 5 மணிக்குள்ளே கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் சர்வீஸ் சென்டர்ஸ் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ இதில் அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா +1 அரியர், ஏன்னா +1 ரிசல்ட் வந்துடுச்சு இல்லையா. அது +1னா அரியர் வச்சுருந்தவங்களுடைய +1 ரிசல்ட் வந்திருக்கும். போன வருஷம் +1ல் அரியர் விழுந்தவங்க இந்த வருஷம் +2 இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்கோம் +1. ஸோ அதனால் அவங்களும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஃபெயில் ஆகியிருந்தால் அவங்களும் வந்து அவங்க தான் தனித்தேர்வர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து தனித்தேர்வர்கள் ஒரு சிலர் வந்து ஸ்கூல் படிக்காமல் இருந்திருப்பாங்க, அவங்களும் எழுதுவாங்க தனித்தேர்வர்கள். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதே டேட் தான், அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. +2க்கு ஜூன் மாதம், +1க்கு வந்து ஜூலையில் ஸ்டார்ட் ஆகி முடியுது. ஸோ அதோட டைம் டேபிளும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்மளோட சேனலில் பாருங்கள். அதே மாதிரி கட்டணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கும் 50 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இதர கட்டணம்னு சொல்லிட்டு 35 ரூபா ஸோ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்க, சப்போஸ் வந்து ஏற்கனவே போன வருஷம் எக்ஸாம் எழுதாமல் இந்த முறை எழுதுகிறவங்க ஒரு சிலர் ஆப்சென்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கட்டணம் வந்து 150 ரூபா, இதர கட்டணம் வந்து 35, மொத்தம் வந்து 185. ஸோ ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணலை அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டுக்குள்ளே பண்ணிடணும். பட் ஆனால் அதுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃபைன் வந்து பே பண்ணணும்.